Hello guys, welcome back to my channel. Hey மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ரொம்ப நாள் கழிச்சு vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ vlog போட்டே ஒரு 1 year கிட்ட இருக்கும். ஆனால் கடைசியாக நான் எந்த vlogமே கண்டினியூஸாக நான் போடவே இல்லை. நிறைய ப்ராப்ளம் தாண்டி கொஞ்சம் நம்ம வண்டியும் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த விலாகே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பாலக்காடு விலாக் போட்டிருந்தேன், அதுவுமே லாஸ்ட்டு எபிசோடோடது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அதுக்கப்புறம் விலாகே போடல, நிறைய ப்ராப்ளம் வந்தனால போடவே இல்லை. விலாகு எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. நான் தான் சொல்ல. ஸோ மறுபடியும் இப்போ ஒரு கம்பேக் மாதிரி, கம்பேக்குன்னு சொல்ல முடியாது, விலாகு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த கிராமத்துக்கு தான் போய் அந்த திருவிழா எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. ஏன்னா நிறைய விஷயம் அங்கே நிறைய புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போய் எப்படி இருக்குன்ட்டு ஒரு vlog பண்ணுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைக் ரிலேட்டட் அண்டு மோட்டோ விளாகிங் கண்டென்ட் அண்டு ட்ராவல் கண்டென்ட் நிறையா போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் லவர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஓகே, நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் ரூட் பிடிக்கணும். அரியலூர் போய் அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போகணும். ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நிறைய அப்டேட் வரும் அண்ட் ரீல்ஸும் வரும். ஸோ பார்த்து பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்பாடி, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ ஃபியூல் போட்டாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக அரியலூர் ரூட் பிடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். நைட்டில் ஒன்றும் பெருசாக விளாக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா சரி விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்ட்ரோ பேசி ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் நைட்டில் பேசினேன். ஸோ ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டீ பிரேக் எடுப்பேன் கண்டிப்பாக. அங்கே போய்ட்டு நான் விளாகை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, ஒரு வழியாக டீ பிரேக் எடுத்தாச்சு. பெரம்பலூர் கிளம்புறோம். திருவிழாவுக்கு தான் போகிறாங்க அந்த பஸ்ஸு. சித்தலின்னு போட்டிருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்கு அந்த திருவிழா. ஸோ குட் மார்னிங் கைஸ், வந்துட்டு அந்த திருவிழாவுக்கு தான் போக போகிறோம். இந்த கெடா வெட்டு திருவிழா சித்தலியில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 1 மணிக்கு ரீச் ஆகிருப்பேன், 1-1:30க்கு. ஸோ அதான் இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே நான் போயிட்டு வந்துட்டேன், ஹெல்மெட்டு கோபுரம்லாம் எடுத்து வரல. அங்கே எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு தானே நம்ம போக முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு தான் நான் இப்போ திருப்பி இப்போ விளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீ பலி தான் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஆடாவது வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி திருவிழாவுக்கு வரேன். நிறைய திருவிழாவுக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு எதுவும் பார்த்ததில்ல. சும்மா போயிட்டு வந்துடுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தங்கி இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறேன். பார்ப்போம், அந்த விளாகில் பார்ப்பீங்க நீங்களே. ஒரு கட்டாவை வண்டி வைக்கிறது வேறு ஒரு இடத்துல ஓரமாக வைக்கணும், அது வேறு பிரச்சனை. வண்டி அங்கிட்ட இறக்கி இங்கேயாவது வச்சிடலாமான்னு பார்க்குறேன். பயங்கரமாக போயிட்டு இருக்கு பாருங்க, பயங்கரமாக கடா வெட்ட முடிஞ்சு இப்போ அடுத்து கிளம்புறோம். கடா வெட்டுறது வேறு ரோட்டு வழியாக போகாமல் வயக்காட்டில் பூந்து
பேர் என்னண்ணே? முகமது சாலிக். ஞாயிற்று காலுக்கு வாங்க 100 கிடா வெட்டுவாங்கண்ணே. குறிக்கிறது கடை வெட்டினாங்க. தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. தீபாவளி காமிச்ச பிறகு கிடா வெட்டுகளை சீரோடும் சிறப்போடும் முடித்து விட்டுள்ள அத்தனை பங்காளிகளுக்கும் பங்காளிகளுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் காரிய கமிட்டி சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஆகையால் பொறுமையாக ஒருத்தர் முந்தி கொண்டு தூக்க வேண்டாம். பொறுமையாக நிதானமாக தூக்கிப்பாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பெரம்பலூர் மாவட்டம் சித்தலிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துடுவோம். இந்த வில்லேஜில் வந்து லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குது. ஊரே பயங்கரமாக இருக்குது. கிணறுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம குளியல் போடுறதுக்கு கிணறு வந்துட்டார் இப்ராஹிம். ஆமாம். இப்போ கிணத்துல போகணுன்னா புதையில புதையெல்லாம் எடுக்க மாட்டேன். சூப்பராக இருக்கே. லொக்கேஷனே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் சொன்னார் கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக குளிக்கணும்னு ஆசை கிணத்துல. ஸோ அதை அப்படியே ஒரு விலாகாக போடுவோம். காலையில் அங்கே கிடா வெட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்து கிணத்துல குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம். தண்ணி ரொம்ப உள்ளே இருக்குது. தண்ணி ரொம்ப கீழே இருக்குது. குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீச்சல்லாம் தெரியும். ஒரு மீன்லாம் நிறைய இருக்குது. என்ன கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எவ்வளோ ஆழம் தெரிஞ்சா கூட இறங்கலாம். ஒரு 50 நல்ல ஆழம் நல்லா இருக்கும். 100 அடி ஆழம் இருக்கும். எவரோ 100 அடி இருக்குமா ஆழம்? 100 அடி இருக்குமா ஆழம்? பழைய கிணறுனா அப்போ 300 அடி கிட்ட போகும். ஒரே கருங்கல்லாம் என்ன இது? அப்படியே ஒரே கருங்கல். ஒரே கல் எப்படி செஞ்சுருப்பாங்க? இப்போ கரெக்டாக அதை கொண்டு வரணும். இந்த சேஃபு இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்படி பண்ணுது பின்னாடி. எது இந்த ஜென்ரேஷன் இப்போ இப்படி பண்ணுறாங்க. சிமெண்ட் மாதிரி. சிமெண்ட்டு இது வந்து ஒரு 3-4 ஒரு 10 வருஷம் உடஞ்சி போயிடும். திரும்பி ரீஒர்க் இருக்கும். ஆனால் இது எத்தனை தலைமுறை ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. தலைமுறையாக இருக்கும். என்னோட முன்னோர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இதை உருவாக்கணும். ஒரு வழியாக திருவிழா இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஒர்க் இருக்கிறனால இன்றைக்கே கிளம்பி ஆகணும். இன்னும் 2 நாள் நடக்கும். ஆனால் நம்மளால் அவ்வளோ நாள் இருக்க முடியாது. ஸோ அதனால் ஊருக்கு கிளம்பியாச்சு. நைட்டு வரும்போதே நான் என்னால் காமிக்க முடியல. இந்த மரம் பாருங்கள், 2 சைடுமே புளிய மரம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது கிராமத்து ஸ்டைலு. இங்கே தங்கி வீடியோ எடுத்ததெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்துருப்பீங்க. நிறைய ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் ஒரு பெரிய அப்டேட்டு. ட்ரோன்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பேக்கு. ஸோ அதனால தான் அதெல்லாம் ஒரு அப்டேட்டாக கொடுக்கவே இல்லை சேனலில். ஸோ இதிலே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து ட்ராவல் வீடியோஸ்லாம் ட்ரோன் ஃபுட்டேஜ் நிறைய ஆங்கிளில் வியூஸ்லாம் வச்சு பார்ப்பீங்க. வீடியோ நல்லாயிருக்கும், பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ பாய் பாய் டு சித்தலி கிராமம். சித்தலி அந்த இந்த ஊர் பேர் கேட்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா பேர் சித்தலி அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு வாயிலே வரல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பழகிடுச்சு கேட்டு கேட்டு. நல்லா இருந்துச்சு இந்த ஊர். ஸோ இது மாதிரி நிறைய கிராமத்தில் போய் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன் சைட்லாம் போனோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டைம் இருந்தால் பார்ப்போம். அது மாதிரி விலாக்ஸ் எடுத்து போடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சோழ தேசத்தை நோக்கி போக போகிறோம்.
அவன் இன்னும் திருந்தல மாமா. ஐயா 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 இதான் தர்மம் பண்ணுங்கய்யா.